நாடு முழுவதும் சர்க்கரை தட்டுப்பாடு ஏற்படலாம் என்ற தகவல் பரவி வரும் நிலையில் சர்க்கரை இருப்பு மற்றும் உற்பத்தி நிலவரத்தை நேரில் ஆய்வு செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. சர்க்கரை விலை உயர்ந்து பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் கவனம் செலுத்தும் மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை ஆகஸ்ட் 1 முதல் 14ஆம் தேதி வரை அதிகாரிகளை சர்க்கரை ஆலைகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்ய உத்தரவிட்டுள்ளது. இந்த ஆய்வின் மூலம் ஆலைகளில் உள்ள சர்க்கரை கையிருப்பு எவ்வளவு, உற்பத்தி குறைவு காரணமாக தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதா அல்லது சிலர் சர்க்கரையை பதுக்கி வைத்துள்ளார்களா என்பது குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்ய உள்ளனர். இந்த ஆண்டு பருவமழை போதிய அளவில் பெய்யாததால் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா உள்ளிட்ட முக்கிய கரும்பு உற்பத்தி மாநிலங்களில் கரும்பு சாகுபடி மற்றும் மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சர்க்கரை உற்பத்தி குறையும் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது. மேலும் வரும் பண்டிகை காலங்களில் சர்க்கரையின் தேவை அதிகரிக்கும் என்பதால் உள்நாட்டு சந்தையில் விலை உயர்வு ஏற்படும் அபாயமும் உள்ளது. இதை தடுக்கும் வகையில் சர்க்கரை ஏற்றுமதிக்கும் மத்திய அரசு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. கடந்த மே மாதம் முதல் செப்டம்பர் வரை சர்க்கரை ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். இதற்கிடையில் பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கும் இலக்கை அடைய மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்காக சர்க்கரை ஆலைகள் கரும்பு சாறு மற்றும் பாகு மூலம் எத்தனால் தயாரிக்க ஊக்குவிக்கப்படுகின்றன. இதனால் சர்க்கரையாக மாற்றப்பட வேண்டிய கரும்பின் அளவு குறைந்து நேரடி சர்க்கரை உற்பத்தி பாதிக்கப்படுவதாக சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர். இருப்பினும் சர்க்கரை தட்டுப்பாட்டுக்கு எத்தனால் உற்பத்தி மட்டுமே காரணமில்லை என்று கூறப்படுகிறது. மழை குறைவு, கரும்பு உற்பத்தி பாதிப்பு, பண்டிகை கால தேவை அதிகரிப்பு உள்ளிட்ட பல காரணங்களும் இதற்கு காரணமாக இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சந்தையில் சர்க்கரை தேவை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கும் சில வியாபாரிகள் செயற்கையான தட்டுப்பாட்டை உருவாக்கி விலையை உயர்த்த முயற்சி செய்யலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. இதை உறுதி செய்வதற்காகவே சர்க்கரை ஆலைகளில் உண்மையான கையிருப்பு நிலவரத்தை அறிய மத்திய அரசு நேரடி ஆய்வை மேற்கொண்டு வருகிறது. மொத்தத்தில் சர்க்கரை தட்டுப்பாடு குறித்த தகவல்களின் உண்மை நிலையை கண்டறிந்து விலை உயர்வை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதே மத்திய அரசின் நோக்கமாக உள்ளது.